நான் இப்போ இங்கே எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? உடனடியாக அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? விளையாட்டு நினைச்சீங்களா? நிறுத்துன்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னு நிறுத்துறதுக்கு. இது கல்யாணம் சார். சரி, உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க. சார் கொஞ்சம் கோவப்படாம கேளுங்க ப்ளீஸ். தம்பி, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, இந்த கல்யாணம் நடக்கணும். எங்க மேல தப்பு இருந்தா சொல்லுங்க, நாங்க திருத்திக்கிறோம். ஐயோ, உங்க மேலலாம் எந்த தப்பும் இல்ல, தப்பு என் மேலதான். சரி சொல்லுங்க, வாட்ஸ் தி ப்ராப்ளம்? சார் நான் சொல்றது கொஞ்சம் கோவப்படாம கேளுங்க. நான் ஒரு பொண்ணு மனசார விரும்பினேன். அந்த பொண்ணுகிட்டே அதை ஓப்பனா சொன்னேன். ஆனா அந்த பொண்ணு மனசுல அப்படி எந்த எண்ணமுமே இல்லைன்னு அவளே என்கிட்ட சொல்லிட்டா. அதுக்கப்புறம் நான் கல்யாணமே வேண்டாம்னு தான் இருந்தேன். அந்த நேரத்தில் தான் நீங்க எங்க வீட்டுக்கு வந்து சம்மந்தம் பேசுனீங்க. சரி, நம்ம வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சு, அதிர்ஷ்டம் இல்லை, அட்லீஸ்ட் தங்கச்சி வாழ்க்கையா நல்லா இருக்கட்டுமே அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல தான் உங்க விருப்பத்துக்காக நான் உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். இப்போ திடீர்னு அந்த பொண்ணு என்கிட்ட வந்து என்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லை, நான் இல்லைன்னா உயிரோடு இருக்க மாட்டாங்கிற அளவுக்கு அவள் அதில் தீவிரமாக இருக்கா. ஆனால் அப்போவும் நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் இருந்தேன். கொடுத்த வாக்கு மீறணும்னு ஆசைப்படலை. அப்புறம் என்ன? இல்லை, என் தங்கச்சிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவள் என்ன சொல்கிறா, அண்ணே பிடிக்காத இஷ்டமில்லாத ஒரு கல்யாணத்தை நீ பண்ணிக்க வேண்டாம், உன் சந்தோஷத்தை கெடுத்துக்கிட்டு நீ என் லைஃப்காக கவலைப்படாத, இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றா. என்னால் அவள் பேச்சை மீற முடியல. அவள் இதில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கா. இது இப்போ என்னன்னா, நானே இதுக்கு ஒத்துக்கிட்டாலும் அவள் இந்த ஏற்பாட்டுக்கு ஒத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை. அதான் எனக்கு வேற வழி தெரியல. இதனால உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ மனவேதனை, எவ்வளோ இழப்புன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. உங்கள் காலில் வேணாலும் விழறதுக்கு தயாராக இருக்கேன் சார். இதை பாருங்க கார்த்திக், நான் ஒன்றும் பழைய காலத்து ஆள் இல்லை. அவங்க உங்க கல்யாணம் அவங்க உங்க விருப்பப்படி தான் நடக்கணும். வற்புறுத்தி வாங்குற வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா? உங்க தங்கச்சியோட குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணன் மேல அவங்க வச்சிருக்கிற அக்கறை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு மேல என்னுடைய தங்கச்சியை நீங்க கட்டிக்கணும்னு சொல்லி கம்பல் பண்ண மாட்டேன். ஆனா உங்க தங்கச்சியை நான் கட்டிக்கிறதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எங்க கல்யாணம் நடக்கட்டுமே, அதையே நிறுத்தணும். சார், ஐயோ, என்னால அதை நம்பவே முடியல சார். மனசுல இருந்து பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. என்ன சார் நீங்க? ஏண்டா என்னடா பேசுற? நீ கல்யாணம் பண்ணிட்டா போதுமா? இவரு என் பொண்ணை ஒதுக்கிட்டா அதுக்கப்புறம் என் பொண்ணோட நிலைமை என்ன வருது? அம்மா, நான் என்ன சொல்ல அம்மா, நீ ஏமா கவலைப்படுற? வேற ஒரு பொண்ணு இவர் லவ் பண்றாரு. அவன் என்னமோ இவர் இல்லாட்டி உயிரையே விட்டுருவாளாம். அதுக்கப்புறம் நான் எப்படிமா இவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? வெரி சாரி. நான் சாரி இல்ல சொல்லாதீங்க சார். மனுஷனா பிறந்தா ஒரு உறுதி வேணும், தீர்மானம் வேணும். இப்படி மாத்தி மாத்தி பேசக்கூடாது. நான் இதை ஈஸியா எடுத்துக்கிட்டேன். ஆனா எல்லாரும் இப்படி எடுத்துக்க மாட்டாங்க. புரியுதுங்க, என் தப்பும் புரியுது, உங்க பெருந்தன்மையும் புரியுது. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இப்படி ஒரு குடும்பத்தில் என் தங்கச்சி வாழ்க்கப்பட போறான்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சமயம் எல்லாரும் தயவு செஞ்சு என்ன மன்னிக்கணும் ப்ளீஸ். நீங்களும் தான் சார். பரவாயில்ல கார்த்திக், இட்ஸ் ஓகே. நீங்க போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. தேங்க்யூ சார். நான் வரேம்மா, வரேங்க.
கார்த்திக். என்னங்க எல்லாம் ரொம்ப அமைதியா டல்லா இருக்கீங்க? ஆனந்தி எங்க? அவளை பத்தி பேசாதீங்க. ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ற முட்டாள் அவ. ஐயோ, ஏன் இவ்வளவு கோவம்? பின்ன என்ன சார், அவ பண்ண குளறுபடியால அபியக்கா கிட்ட பேரு. என்ன சொல்றீங்க? ஆனந்தி அக்கா ஃபீல் பண்றத பார்த்துட்டு அதை எங்க அக்கா உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஆனா உங்க சிஸ்டர் சுஜாதா எங்க அக்காவை இன்சல்ட் பண்ணிட்டாங்களாமே, அதனால எங்க அக்கா அப்செட் ஆயிட்டாங்க. அதை கேட்டு நாங்களும் அப்செட் ஆயிட்டோம். அவங்களுக்கு என்ன தெரியும் எங்க அக்காவை பத்தி? அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு இவங்கள பத்தி பேசுறதுக்கு? மனோ பேசாம இரு. இல்லங்க அபி, அவர் சொல்றது கரெக்ட் தானே. சாரி மனோகர், சுஜாதா பேசுனது தப்பு தான். அதுக்காக உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். I'm sorry. பரவாயில்ல கார்த்திக். சரி, ஆனந்தி எங்க? இப்ப ஆனந்தி எதுக்கு தேடுறீங்க? இல்ல, ஒரு நல்ல விஷயம் பேச போறேன், அவங்களும் இருந்தா பெட்டர்னு ஃபீல் பண்றேன், அதுக்கு தான். நல்ல விஷயமா? நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லலையே. என்ன கேட்டீங்க? ஆ, இல்ல, என்ன இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க? அதானே, கல்யாணம் வேலை 1000 இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் வந்தது கூட கல்யாணம் சம்பந்தமா ஒரு விஷயம் சொல்லத்தான். ஏன் சார் எங்களை வெறுப்பேத்துறீங்க? இத பாருங்க கார்த்திக், நாங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கோம். என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ நான் வந்திருக்கிறது எனக்கும் ஆனந்திக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு. என்ன சொல்றீங்க? உண்மையதாங்க சொல்றேன். கார்த்திக், இது என்ன சீட்டாட்டமா? மொத்தமா கழிச்சிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்கு? எல்லாம் பேசி முடிச்சாச்சு, பத்திரிக்கையும் அடிச்சாச்சு, அப்புறம் எப்படி? நான் விளையாடல, சத்தியமா தான் சொல்றேன். இப்ப எல்லாமே மாறி போச்சு. ஏன், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என் தங்கச்சி சித்ரா என்கிட்ட வந்து பேசினா, ஆனந்தி மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்கும்போது நீ நிச்சயமா ஆனந்தி தானே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு என்கிட்ட உறுதியா சொன்னா. அது மட்டும் இல்ல, நான் ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட விஷயமும் அவளுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் அவளே ஆனந்தி கிட்ட அது விஷயமா பேசியிருக்கா. இதனால என் கல்யாணம் நின்னாலும் பரவாயில்ல, நிச்சயமா நீ ஆனந்தி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பிடிவாதமா சொல்லிட்டா. எனக்கு ஒரு வழி தெரியல. நான் நேரா எங்க சம்மந்தி வீட்டில் போய் பேசினேன். ஆனா அதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவங்க உடனே இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டது மட்டும் இல்ல, இதனால சித்ராவுக்கும் எங்க பையனுக்கும் நடக்க வேண்டிய கல்யாணம் நிக்க வேண்டாம், அது பாட்டுக்கு நடக்கட்டும், நீங்க உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையா சொல்லிட்டாங்க. அப்போ உங்களை கட்டிக்க போறதா இருந்த அந்த பொண்ணு? ஐயோ, அதான் நானும் பயந்தேன். எங்க அந்த பொண்ணு மனசு வேதனைப்படுமோன்னு ரொம்ப பயந்தேன். ஆனா அந்த பொண்ணு அது ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டா. நல்ல வேளை தப்பிச்சோன்னு நினைச்சிருப்பா. கொழுப்ப பாருங்க. ஆனா ஆனந்தி, இந்த விஷயத்துல நீ ரொம்ப லேட் பண்ணிட்ட. லேட் பண்றதுக்கு ஒரு அளவு இல்லையா சொல்லு? சாரி. போதும் ஆனந்தி, எவ்வளவு தடவை தான் சாரி சொல்லுவேன்? அது மத்தவங்களுக்குக்கா, இவர்கிட்ட இப்பதான் முதல் முறையா சொல்றேன். அதனால ஸ்பெஷல் சாரி. எதுக்கும் 1க்கு 2 தடவையா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மனவரைக்கு வந்து சாரி நான் தப்பா நினைச்சிட்டேன், இது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான், எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட போறா. ஏய், சொன்னாலும் சொல்லுவாங்க உங்க அக்கா. இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி சொன்னாலும் இன்னும் பல வருஷம் வெயிட் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். பரவாயில்லைங்க, எங்க அபியக்கா வீட்டுக்கார மாதிரி இல்லாம இப்படி ஃப்ரெண்ட்லியா பழகுறவர் எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர்றது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இட்ஸ் ஓகே மனோ. அபியக்கா வீட்டுக்காரன் ஒன்று ஞாபகம் வந்துச்சு. பாஸ்கர் இப்போ எங்கள் கம்பெனியில் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்படியா? ஆமாங்க, இப்போ ரீசெண்டாக தான் ஜாயின் பண்ணாரு. சரி, அப்போ நான் கிளம்புறேன். தம்பி, எதுவும் சாப்பிடாம போறீங்க? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் கிளம்புறேன். இந்த நிமிஷத்துலேருந்து இது கல்யாண வீடு, வேலைகளை ஆரம்பிங்க. மட்டுமா? வர ஆனந்தி. ஆனந்தி அக்காவுக்கு இவ்ளோ சோதனைக்கு அப்புறமும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கதான் செய்யுது.
கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆனந்தி. இல்லக்கா, முதல்ல நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏய் நோ ஃபீலிங்ஸ். அதெல்லாம் பரவாயில்ல. அம்மா, அவங்க ரொம்ப பெரிய இடம். 2 கல்யாணம் ஒண்ணா நடக்க போகுது. ரொம்ப கிராண்டா பண்ணுவாங்க. செலவை பத்தி கவலைப்படாம நாமளும் கொஞ்சம் செலவை ஷேர் பண்ணிக்கணும். அது எப்படி அபி? எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணத்தை நம்ம ரொம்ப கிராண்டா நல்லா பண்ண போறோம். சரி, நான் போய் உடனே ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரமாடா, ஓடி போ. டேய் வாடா இங்க. வாங்க மாமா. என்ன நோங்க மாமா, என்ன காரியம் பண்ணிருக்க? நீயும் தங்கச்சியும் சேர்ந்து ஏண்டா எங்க மூஞ்சில கரிய பூசிட்டீங்களே? ஏண்டா உன்னை பெத்தவங்க உயிரோட இருக்கிறோம்னு நினைச்சா இல்ல செத்து போயிட்டோம்னு நினைச்சியா? ஒரு வார்த்தை கூட எங்ககிட்ட சொல்லாம அவங்க வீட்டுக்கு போய் கண்டதையும் பேசி கெடுத்து குடிச்சு வரக்கிட்டு வந்திருக்கியே. ஏண்டா நம்ம வீடு தேடி வந்து மதிச்சு சம்மந்தம் பேசிட்டு போன பிறகு நீ போய் பேசி கெடுத்துட்டு வந்து நிக்கிறியே, அசிங்கமால உனக்கு? இதுக்கு முன்னாடி பெரியவங்க நாங்க பேசுனதுக்கு என்னடா மரியாதை இருக்கு? அப்பா, தயவு செஞ்சு அண்ணனை குத்தம் சொல்லாதீங்க. நான் தான் வற்புறுத்தி அண்ணனை போய் பேச சொன்னேன். அண்ணன் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கும் போது இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வேண்டாம்னு நான் தான் ஆர்கியூ பண்ணேன். ஓஹோ, நீ ஒரு பெரிய மனுஷி, அவனுக்கு ஐடியா கொடுத்தியா? உன் பேச்ச கேட்டுட்டு அவன் போனானா? ஏண்டா அவங்க நம்ம கிட்ட கேட்டப்ப உன் அறிவு எங்கடா போச்சு? எதுக்குடா அப்ப தலையாட்டி ஒத்துக்கிட்ட? இது என்ன பொம்மை கல்யாணம் நினைச்சியா? இது நிஜ கல்யாணம்டா. அதனாலதாம்மா ஒண்ணு முழு மனசோட சம்மதிக்கணும், இல்லன்னா வேணான்னு சொல்லிடுன்னு அட்வைஸ் பண்ணேன். அடாடா, அதான் பேசிய பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சே. ஏன் பொண்ணை ஈஸியா எடுத்துக்கிட்டா அப்புறம் எதுக்கு பிரச்சனை பண்றீங்க? சார், நீங்க பெருந்தன்மையான ஆளு, அதனால இது பெருசா எடுத்துக்கல. உங்க பொண்ணு இது ஈஸியா எடுத்துக்கிட்டாங்க. இதுவே நீங்க வேற டைப்பா இருந்தா எங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்டு இல்ல நான் கேட்க மாட்டீங்க. சுஜாதா, மாமாவே இந்த விஷயத்தை ஈஸியா எடுத்துக்கிட்டாரு. நீ ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? டேய் நீ எல்லாம் என்னடா புள்ள? நாங்க ஏற்கனவே ஒன்னு பேசி வச்சிருக்கும் போது சொல்லாம கொள்ளாம போய் அதை கெடுத்துட்டு வந்திருக்கியே. உன்னெல்லாம் எப்படா நம்புறது? அப்பா ப்ளீஸ் கத்தாதீங்கப்பா. உங்ககிட்ட சொல்லாம அவங்க வீட்டுல போய் பேசுறது தப்பு தான், ஒத்துக்கிறேன். சொல்லியிருந்தா சுமூகமா முடிச்சு வச்சிருப்பீங்களா? அதுவும் சுஜாதாக்கு விஷயம் தெரிஞ்சா கேட்கவே வேண்டாம், இன்னும் பிரச்சனையை பெருசாக்கி நாசமாக்கிருப்பீங்க எல்லாரும். சரி சரி சரி, நடந்தது நடந்தபடியாவே இருக்கட்டும். இதை பாருங்க சம்பந்தி, கார்த்திக் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பாருங்க. கல்யாணங்கிறது அவங்க மனசுப்படி தான் நடக்கணும். என்ன சம்பந்தி அப்படி பாக்குறீங்க? இதை பாருங்க, கார்த்திக் மனசு சங்கடப்படாதபடி பேசி முடிவெடுங்க. நான் வரேன் கார்த்திக். வரேம்மா. வரேன் சம்பந்தி. வரேங்க. வாங்க. வரேம்மா. சம்மந்தி சொன்ன மாதிரி இன்னும் அந்த தலைவலி வேற ஒண்ணு மிச்சம் இருக்கு. இத பாரு கார்த்திக், எப்படியோ நீ நினைச்சதை சாதிச்சு முடிச்சிட்ட. நீ அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா நமக்குன்னு நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி கௌரவமா அவங்க எல்லாத்தையுமே செய்யணும். கல்யாண செலவெல்லாம் ரொம்ப தாராளமா செய்யணும். என்ன தாராளமா பண்ணணும்? எல்லாம் தான், நகை நட்டு எல்லாம் தான். மாப்பிள்ளைக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கணும். காரா? ஆமா. என்னம்மா அர்த்தமெல்லாம் பேசிட்டு இருக்க? உன் பொண்ணை கட்டி கொடுக்க போறியே, காரா கொடுக்க போற அந்த மாப்பிள்ளைக்கு இல்ல அவர்தான் வேணும்னு கேட்டாரா? அவங்க கேட்கல. ஆனா நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நாம நகை நட்டு காரி எல்லாம் நாம வாங்கி கொடுக்கறோம். ஏன் மருமகளும் கார் கொண்டு வரணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. உனக்கு ஆசை இருக்கலாம், அவங்கள்ட்ட வசதி இருக்கணும்ல பாவம். டேய், கடனை உடனே வாங்கியாவது அவங்க செய்யணும்டா. ஏன்னா நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. நீ மட்டும் என்ன தனியாவா கல்யாணம் பண்ணிக்க போற? சித்ரா கல்யாணமும் ஓம் கல்யாணமும் ஒன்னா சேர்ந்து ஒரே மண்டபத்துல நடக்க போகுது. நமக்கு வரப்போற வசதியான சம்பந்தி முன்னாடி உன் மாமியார் வீடு இழப்பமா இருந்தா உனக்கு என்னடா கௌரவம் இருக்கும்? என்ன கௌரவம்? உன்னோட வரட்டு கௌரவத்துக்காக தேவையில்லாம அவங்களுக்கு இம்சை கொடுக்கறது எந்த விதத்துல நியாயம்? ஏண்டா இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? ஒண்ணும் இல்லாத குடும்பத்துல போய் லவ் பண்ணிருக்க, போய் அந்த குடும்பம் தான் கிடைச்சதாடா. இங்க பாருடா, கார் வந்தா தான் கல்யாணம். என்ன சுஜாதா, வரதட்சணன் யாராவது பேச்சு எடுத்தாலே மாடியில இருந்து போர்க்கொடியை தூக்கிட்டு கீழே இறங்கி வருவ. அமைதியா இருக்க. ஆனந்தி அவளுக்கு பிடிக்கல அதானே? நீ ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா இந்த கார் கேக்குறதெல்லாம் சுத்த நான்சென்ஸ். ஏண்டி அதுல என்னடி தப்பு? தப்புதாமா, இந்த மாதிரி டிமாண்ட் பண்றதெல்லாம் தப்புதான். டேய், இது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ இதுல தலையிடாத. பாத்தியா கார்த்திக், இந்த விஷயத்துல நான் என்ன சொன்னாலும் எடுப்படாது. ஓஹோ, இது உன் தலைவலி, நீயே டீல் பண்ணிக்கோ. மா என்ன மாத்தலாம்? என்ன இத பாரு, பஞ்ச பாட்டெல்லாம் பாட வேண்டாம். அவங்க சித்தப்பா நல்ல வசதியா தான் இருக்காரு. எப்படியாவது புரட்டி கார் வாங்கி கொடுக்க சொல்லு. பொம்பளை புள்ள கல்யாணம்னா இதெல்லாம் பண்ணி தாண்ட ஆகணும். என்னம்மா பிளாக்மெயிலா? ஆமாண்டா,
அப்படியே வச்சுக்கடா. வசதியான இடத்துல வாழ்க்கை பண்ணணும்னா இதெல்லாம் பண்ணிதான்டா ஆகணும். இத பாருடா, இந்த கல்யாணத்துக்கு நாங்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தனா அது சரியா வராது. உங்க அம்மா கேட்ட மாதிரி எல்லாத்தையும் பண்ணி கொடுக்க சொல்லு. இதான் என்னோட முடிவு.